ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை எதுக்கோ வந்து ஃபேமஸ் ஆவாங்க. தன்னுடைய முக எக்ஸ்பிரஷன்ஸ், முக பாவனைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கவர்ச்சியை காட்டலனாலும் முக எக்ஸ்பிரஷனை வச்சு ஃபேமஸ் ஆவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக ஃபேமஸ் ஆவாங்க. முன்னழகை வந்து அதிகமாக வந்து காட்டி ஃபேமஸ் ஆவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நடிகை தன்னுடைய பின்னழகை மட்டுமே காட்டி வேற எந்த கவர்ச்சியும் வந்து பெருசாக இல்லை. ஸோ பெருசாக காட்டுறதில்லை. ஆனால் பின்னழகை மட்டும் வந்து ஏகத்துக்கும் வந்து காட்டி அதன் மூலமாக வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆன நடிகை தான் இவங்க. ஸோ இவங்கள பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பின்னழகுன்னு சொன்ன உடனே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அது எந்த நடிகை அப்படின்ட்டு. ஸோ அந்த ரோஸ் நடிகையை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த நடிகை இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹனி ரோஸ் தான். ஸோ இந்த நடிகைக்கு வயசு 32 ஆகுது. 32 ஆனாலும் இவங்களுடைய அந்த உடல் அமைப்பும் சரி, இவங்களுடைய அந்த ஏஜ் ஃபேக்டரும் வச்சு பார்த்தா ரொம்ப வயசான ஒரு நடிகை மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ ஆனால் இவங்க மேக்கப் போட்டு தன்னுடைய அந்த உடல் பருமனை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அழகாக மாற்றிக்கிட்டாங்க. ஸோ ஸ்லிம்மாக ரொம்ப ஃபிட்டாக இருந்த நடிகை. ஸோ எதன் மூலமாக இவ்வளோ உடல் பருமன் ஆச்சுன்னு தெரில. அதுவும் வந்து உடல் குண்டாவாங்கன்னா தலையிலேருந்து கழுத்துலேருந்து உடல் வரைக்கும் அந்த மாதிரி ஈவனாக வந்து குண்டாவாங்க. ஆனால் இந்த நடிகைக்கு வந்து பின்னாடி மட்டும் வந்து பயங்கர தூக்கலாக வந்து குண்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து தனக்கான ஒரு அடையாளமாகவே மாற்றிக்கிட்டாரு. ஸோ அனிரோஸ்னா யாருன்னு தெரியாத நடிகர்கள், நடிகைகள் இல்லைன்னா வந்து நம்மள மாதிரி பொதுமக்கள் நிறைய பேருக்கு வந்து அந்த நடிகை யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ சிங்கம் புலி படத்துலலாம் இவங்க நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அப்போல்லாம் தெரியாத ஃபேமஸ் ஆகாத நடிகை. ஸோ அப்போல்லாம் ஃபிட்டாக இருந்தாங்க. ஸோ இப்போது அவங்களுடைய இந்த உடல் பருமன், அவங்களுடைய அந்த பேக் பெருசாக இருக்குல்ல, ஸோ அதை வச்சே வந்து ஃபேமஸ் ஆகி அவங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கு இதுதான் அடையாளம். ஸோ இதுதான் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க, கவர்ச்சிகரமாக வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இதை தான் வந்து அதிகமாக காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், அதுவும் வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டு அந்த வடிவத்தை மொத்தமாக வந்து அப்படியே காட்டுவாங்க. ஸோ அதன் மூலமாக ஏகப்பட்ட பட வாய்ப்புகளை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு அவருடைய பட வாய்ப்புகள் வாங்குறது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த கலைத்திறப்பு விழா, ஸோ எந்த ஃபங்க்ஷன் போனாலும் தன்னுடைய பேக் ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாரு. ஸோ இவர் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது பிட்டு நடிகைகளே ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிட்டு நடிகைகள் நம்ம பார்க்கக்கூடிய நடிகைகளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனுடைய அந்த ஹேர் ஸ்டைலும் வந்து ரஷ்ய நடிகை மாதிரியே இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸிங் மட்டும் இல்லாமல் அந்த உடல் அமைப்பும் சரி, அதோடு சேர்ந்து உள்ளாடையே போடாமல் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இன்னும் வந்து அடிஷ்னல் தூக்கலாக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ இப்போ வந்து நான் பின்னழகை காட்ட போகிறதில்ல, என்னுடைய முன்னழகு இந்த வாட்டி காட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவருடைய பின்னழகை காட்டாமல் முன்னழகு மட்டும் காட்டி ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.